நோய் நொடி இல்லா வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரன் இந்த உலகத்தில். அதை தான் அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்ந்து தீர யோசித்து எழுதப்பட்ட பழமொழி தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ட்டுன்னு. இது 100% உண்மை. இதை எத்தனை பேர் உண்மை அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய சம்பாதிச்சாலும் சரி, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் சரி, நோய் நொடி இல்லா வாழ்க்கை மட்டும்தாங்க அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிஸ் 2021 லிவ் டு த வே. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பீவேக்ஸ் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேன் மெழுகு அப்படின்ட்டு சொல்லுவோம். நிறைய மெடிசினல் பர்பஸுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான் இது. நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தேன் எடுக்கக்கூடிய அந்த தேன் அடை இருக்கும், அதில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடியது தான். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தேனை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற அடையை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் தூர போட்டிருக்கிறேன். எதேச்சியாக ஒரு நாள் யூடியூப் பார்த்தப்போ தான் இந்த தேனடையிலேருந்து தான் தேன் மெழுகு, அதாவது பீவேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட மெடிசினல் பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க இதை ட்ரை பண்ணி எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அது தாங்க அந்த எல்லோ கலரில் இருக்கிறது. சரி, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூசி வந்து நிறைய இருந்தது மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் அதை போட்டு இன்னொருக்கா தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு வாட்டி கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய அந்த தேன் அடையில் இருந்து இன்னும் நிறைய வந்து பீவேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை முதல்ல நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் வந்து நிறைய மெடிசினல் பர்பஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போதே தெரியும். எல்லோ கலரில் நம்ம முன்னாடியெல்லாம் இந்த பேப்பர் மிட்டாய் வந்து சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். பட் இதோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். நம்ம வந்து பண்ணுறது வந்து ஈஸி தான். அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து தேய்ச்சி கழுவி எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கிற பாத்திரங்க அப்படின்ட்டுனா பிரச்சனையே கிடையாது. அதையே நாம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நாம் கிச்சனில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயந்தான் ஃபுட் பாய்சன் ஆகி உடம்பையே ஒரு வழி ஆக்கிடும். கிச்சன் தானே, டெய்லி சமைக்கிற இடம் தானே அப்படின்ட்டுன்னு நாம் அசால்ட்டாக மட்டும் இருந்துடவே கூடாது. ஒரு சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நாமும் சரி நம்மளுடைய ஹெல்த்தையுமே நாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 டிப்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நாம் வந்து எல்லாரோட வீடுகள்லேயும் பொதுவாக இடிகள் வந்து வச்சுருப்போம், இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி போட்டுறதுக்காக. ஸோ அதை வந்து அப்படியே தட்டிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒதுக்கி வச்சுருவோம். தயவு செய்து அதை அப்படியே வைக்காதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள் வந்து உருவாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. திரும்பவும் நாம் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா அதை நீட்டாக நாம் பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறது மாதிரி நீட்டாக அலசி நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்பவே நல்லது. செகண்ட் பாயிண்ட், காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக 1 வாரம் 2 வாரம் அப்படின்ட்டு வாங்கி டோட்டலாக அப்படியே நாம் வந்து ஃப்ரிட்ஜில் அடைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறிகளாக இருக்கட்டும், என்னென்ன பொருட்களாக வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்கு அல்லது 3 அடுக்கு ரேக் மாதிரி இப்போ கடைகள் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான குட்டி குட்டியாக ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாத காய்கறி எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு பேப்பர் வந்து செல்ஃபில் விரித்து அதில் கூட நம்ம வந்து காய்கறிகளை வந்து போட்டு வைக்கலாம். இதனால் எந்த ஒரு கேடுமே நம்மளுடைய உடம்புக்கு வராது. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், எண்ணெய். அதாவது நம்ம வந்து எண்ணெயை வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப 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 அதே எண்ணெயில் பொரிக்கிறது இல்லது ஏதாவது காய்கறி வந்து குக் பண்ணுறது அப்படின்ட்டு நாம் பண்ணவே கூடாது. இது கூட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் உடனே நம்மளுடைய உடம்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்லோ பாய்சனாக தான் நம்மளுடைய உடம்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நம்மளுடைய உடம்பை வந்து அரிக்க தொடங்கி அட் லாஸ்ட்டு தான் ஒரு பெரிய நோயில் வந்து கொண்டு முடியும். ஸோ எப்போதுமே சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டுன்னு அசால்ட்டாக இருக்காமல் எல்லாத்துலேயுமே நாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபோர்த்து பாயிண்ட்,
எப்போதுமே ஈரப்பதமாக இருக்கிறது மாதிரி வந்து கிச்சனை வந்து வைக்கவே கூடாது. பெரும்பாலும் பெண்கள் நாம தான் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறது, இது நம்மளுடைய ஹெல்த்தை தாங்க அஃபெக்ட் பண்ணும். அப்படியே அந்த ஈரத்தில் நாம் நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னுட்டுனா அது கால் வலியாக அந்த குளிர் வந்து பட்டு பட்டு நமக்கு கால் வலியை வந்து ஏற்படுத்தும். ரொம்ப நேரம் நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா முதுகு கூட வலிக்கும். ஸோ எப்போதுமே கிச்சனை வந்து ஈரப்பதம் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதாவது வெட்டாக காஞ்ச தரையாக தான் நம்ம வச்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்போதுமே ஈரப்பதமாக அந்த தரை இருக்கும்போது கரப்பான் பூச்சியாக இருக்கட்டும், சாராடி, இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள சான்ஸும் இருக்குது. எப்போதுமே நாம் நின்று சமைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நின்று பாத்திரம் தேய்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்மளுடைய கால் அடியில் வந்து ஒரு மேட்டு போடுறது வந்து ரொம்பவே சிறப்பு. மேட் இல்லை அப்படின்னுட்டுனா ஒரு காட்டன் கிளாத்தை கூட நாம் வந்து மடித்து போட்டு அது மேலே ஏறி நின்று சமையல் பண்ணலாம். இல்லை அப்படின்னுட்டுனா பாத்திரம் தேய்க்கிறது நம்மளுடைய ஹெல்த்தை வந்து சேஃபாக வச்சுக்கும். பாயிண்ட், நாம் சமைச்ச உணவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னுட்டுனா பாதி கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ட காய்கறியோ பழங்களோ இருக்கட்டும் கரெக்டாக மூடி வச்சுருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். இதில் கூட தெரியாதனமாக எல்லாரோட வீடுகள்லேயுமே பொதுவாக இந்த பல்லி, வலியான், இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே எவ்வளோ தான் நாம் க்ளீன் பண்ணாலும் 1-2 நமக்கு கண்ணுக்கு தப்பி இருக்கத்தான் செய்யும். ஸோ இதுகளுக்கு கிட்ட இருந்து நாம் வந்து தப்பிக்கிறதுக்கு, நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நாம் பார்த்துக்கிறதுக்கு எல்லா பொருட்களையுமே அசால்ட்டாக விடாமல் கரெக்டாக நாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 6th பாயிண்ட், சாப்பாடு மீதமாகி வேஸ்ட்டாக கொட்டுறதுக்கு பதிலாக அளவாக சமைச்சு வந்து சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவு, வீண் விரயத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப நிறைய மீதம் ஆகிட்டு அப்படின்னுட்டுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை வந்து சாப்பிட்றது, இது கூட உடல் உபாதைகளை வந்து ஏற்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ முடிந்த அளவு டெய்லி எவ்வளோ அளவு வந்து நமக்கு தேவையோ அதை வந்து சமைச்சு நாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லதாக இருக்கும். 7th பாயிண்ட், சாதம் மீந்து போச்சு அப்படின்னுட்டுனா, அதாவது நம்ம வடித்த சோறு வந்து மீந்து போச்சு அப்படின்னுட்டுனா அதை அப்படியே எடுத்து தூர போடாமல் வடகம் வந்து நாம் வந்து தயார் பண்ணி எடுக்கலாம். நல்ல வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னுட்டுனா கூட நல்ல மிளகு, உப்பு, பெருங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி நாம் வந்து வடகம் வந்து தயார் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னுட்டுனா வெயில் காலத்துக்கு வந்து இந்த பழைய சாதம் வந்து ரொம்பவே நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது. உப்பு, சின்ன வெங்காயம், தயிர், மல்லித்தலை, கறிவேப்பிலை, இது எல்லாமே கலந்து நாம் வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு வந்து அவ்வளவு குளிர்ச்சியை தரக்கூடியது, நம்மளுடைய கட் ஹெல்த்தையுமே பாதுகாக்கக்கூடியது, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அவ்வளோ வேஸ்ட்டையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கூட இந்த பழைய சாதத்துக்கு இருக்குது. ஸோ எப்போதுமே பழைய சாதத்தை தூக்கி போடாதீங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த பழைய சாதத்தை தாங்க காலையில் உணவாட்டே சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. இப்போ தான் டிஃபன் அப்படின்னுட்டுனே மாறி போச்சு. ஸோ அந்த பழைய சாதத்தில் இப்போ வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னுட்டுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.